ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ லைனிங் ப்ளவுஸை வந்து எப்படி நம்ம கட் பண்ணி தைக்க போகிறோங்கிறத நம்ம பார்க்கலாம். லைனிங் ப்ளவுஸில் வந்து ஆல்ரெடி நான் லைனிங் வந்து 34 இன்ச்சோட அளவுக்கு நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த பீஸை வந்து நம்ம சாரீ ப்ளவுஸில் போடும்போது சாரீ ப்ளவுஸுக்கு வந்து நம்ம போட்டிருக்கிறது ஒரு 14 இன்ச்சு நம்ம இறக்க வச்சுருக்கோம். அப்படின்னா லைனிங்கில் நம்ம சாரீ ப்ளவுஸில் வந்து ஒரு இன்ச்சு வந்து மடிச்சடிக்கிறதுக்காக நம்ம கீழே இறக்க விட்டு மேலே அதில் கட் பண்ணுறோம். நான் மோஸ்ட்லி வந்து நான் நெக்கு வந்து கட் பண்ண மாட்டேன். நெக்கு வந்து நம்ம அடித்து திருப்பணுங்கிறதுக்காக நான் வந்து இந்த ப்ளவுஸில் வந்து நெக்கு கட் பண்ணலை. இது வந்து பேக் பீஸை நம்ம கட் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம ஃப்ரண்ட் பீஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் எல்லாமே லைனிங் பீஸில் வந்து எல்லாமே நான் மெஷர்மெண்ட் எடுத்து நான் கட் பண்ணி தான் வச்சுருக்கேன். இது வந்து நம்ம சும்மா அப்படியே போட்டு அந்த ப்ளவுஸில் வந்து அந்த அளவுக்கு, அதாவது கொஞ்சம் ஸ்டிச்சிங் பண்ணி திருப்புற அளவுக்கு வந்து நான் போட்டு தான் நான் கட் பண்ணுறேன். இன்னொரு வீடியோவில் வந்து நான் எப்படி கட் பண்ணி எப்படி மெஷர்மெண்ட் எடுத்து கட் பண்ணுங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். எப்போவுமே வந்து நல்ல பக்கம் மேலே இருக்கணும், மேலே இருக்கிற மாதிரி தான் நம்ம கட் பண்ணணும். இது வந்து ஸ்லீவ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 11 இன்ச்சுக்கு வந்து ஹைட் வச்சு நான் கட் பண்ணியிருக்கிறேன். இவங்க வந்து கொஞ்சம் ஒரு 11 இன்ச்சுக்கு எனக்கு இறக்க வேணும்னு சொன்னதுனால நான் 11 இன்ச்சு அளவு வச்சு நான் கட் பண்ணியிருக்கிறேன். இது நம்ம சென்டர் நாச் கொடுத்துக்கலாம். அடுத்து வந்து நம்ம பட்டி கட் பண்ணுறோம். பட்டியோட அளவு வந்து இது கரெக்டாக இருக்கும். லைனிங் துணியில் நம்ம மெயின் துணியில் வந்து ஒரு 1.5 இன்ச்சு வந்து இறக்கம் வச்சு அதில் வந்து நம்ம கட் பண்ணுறோம். இது ஹூக் பட்டி. இப்போ நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். நல்ல பக்கத்தை மேலே வச்சு லைனிங் துணி வந்து அதுக்கு துணி மேலே வச்சு நம்ம நெக்கு வந்து ஒரு 1/4 இன்ச்சில், அதாவது கைடோட அளவில் நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். துணி வந்து நகராமல் நல்லா படிகிற மாதிரி வச்சு நம்ம நெக்கு மட்டும் இப்போ நம்ம அடிக்கிறோம். நெக்கு திருகல் இல்லாமல் அந்த பீஸ் வந்து நகராமல் வச்சு நம்ம நெக்கு ஃபஸ்ட்டு அடிச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் நெக்கு வந்து ஒரு 1/4 இன்ச் டிஸ்டன்ஸில் நம்ம கட் பண்ணிவிட்டு நெக்கு கட் பண்ண உடனே இந்த நாச் கொடுத்தா மட்டும்தான் நம்மளால் வந்து அந்த நெக்கை வந்து ஈஸியாக திருப்ப முடியும். அப்போ தான் நல்லா திருப்பி கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு திருப்பிக்கிட்டு கைடு அளவுக்கு வந்து ஒரு எட்ஜ் தையல் போட்டுக்கலாம். லைனிங் துணியும் இழுக்காமல் மேலே இருக்கிற ப்ளவுஸ் துணியும் இழுக்காமல் ரெண்டும் ஈவனாக வச்சு நம்ம எட்ஜ் தையல் போட்டோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து நல்லா ப்ளவுஸில் வந்து பேக் நெக்கு நல்லா ஃபினிஷிங்கில் இருக்கும். அடுத்து இது வந்து ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம அடித்து திருப்புறனால நல்ல பக்கத்தை மேல் பக்கமாக வச்சு கெட்ட பக்கத்தை அடிப்பக்கத்தில் வச்சு 2 பக்கம் லெஃப்ட் ரைட்டு வந்து கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பீஸ் வந்து தைக்கிறக்க ஆரம்பிக்கணும். இல்லைன்னா ஒரே மாதிரியே 2 பீஸையும் நம்ம தைச்சிடுவோம். ஃபஸ்ட்டு நம்ம லைனிங் துணியும் நம்ம தைக்கிற துணியும் கரெக்டாக வச்சுருக்கோமான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இப்போ நம்ம அந்த நெக்கில் வந்து ஃப்ரண்ட் நெக் வந்து அடித்து திருப்புறனால ஃப்ரண்ட் நெக்கில் ஒரு 1/4 இன்ச்சு
ஃப்ரண்ட் நெக்கில் ஒரு 1/4 இன்ச்சு வந்து அடித்து ஃப்ரண்ட் நெக்கில் ஒரு 1/4 இன்ச்சு அடித்து டாட் பண்ணி நம்ம கட் பண்ணுறோம். எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை வந்து வெட்டி விட்டுடலாம். இதில் நிறைய துணி உள்ளே இருந்துச்சுன்னா அந்த ஃபோல்டிங் நல்லா இருக்காது. இப்போ நம்ம நாச் போட்டுட்டு லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயும் இருக்கிற பீஸ் வந்து நெக்குக்கு வந்து அடித்து திருப்பிக்கிறோம். நல்ல பக்கம் அடித்து திருப்பிட்டு ரொம்ப பிடிக்கக்கூடாது. 1/4 இன்ச்சுன்னா அந்த கைடோட அளவுக்கு மட்டும்தான் நம்ம வந்து அந்த நெக்கோட ஃபினிஷிங் இருக்கணும். ரொம்பவும் கம்மியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்பவும் ஜாஸ்தியாகவும் பிடிக்கக்கூடாது. எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை நம்ம கட் பண்ணுறது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, அதில் வந்து நம்ம அடித்து திருப்பும்போது உள்ளே வந்து பிசுறு வந்து அதிகமாக இருக்கும். நான் வந்து பைப்பிங் த்ரெட் இல்லாமல் நான் வந்து இதை அடித்து திருப்புறேன். இப்போ நம்ம திருப்புறதுக்கு ஈஸியாக இருக்கும். அது இல்லாமல் அழகாக இருக்கும். அதோடய ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஃப்ரண்ட்டு பேக்கும் இழுத்துறக்கூடாது. பொறுமையாக ஸ்டிச் பண்ணால் அழகான ஃபினிஷிங் வரும். கைடு அளவுக்கு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ லைனிங் துணியவும் ப்ளவுஸ் துணியவும் துணி சுருங்காமல் இருக்கிற அளவுக்கு அப்படியே நல்ல 4 பக்கம் நீவி விட்டுட்டு மேல் தையல் போட்டுக்கலாம். 1/4 இன்ச்சு தான் இருக்கணும். பேலன்ஸ் இருக்கிற எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் எல்லாம் வந்து நம்ம கட் பண்ணிடலாம். லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் கரெக்டாக அடிச்சிருக்கோமான்னு பார்த்துட்டு துணியோட இதை அடித்து திருப்பிட்டு எஜ்ஜு தையல் போடும்போது ரொம்பவும் ஓரத்துலேயும் போடாமல் ரொம்பவும் உள்ளேயும் போடாமல் ஒரே மாதிரி கைடு அளவுக்கு நம்ம ஸ்டிச் பண்ணோம்னா அது ஃப்ரண்ட்டில் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஒவ்வொரு கிளாத் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிச் பண்ணும்போது அழகாக அப்படியே படிஞ்சிருக்கும். ஒரு கிரேப் சில்க்ஸ் அந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா நம்ம தைக்கும் போதே கொஞ்சம் பொறுமையாக தட்டி தைக்கிற மாதிரி வரும். இல்லைன்னா இழுத்துக்கிட்டு அதோடய ஃபினிஷிங் நல்லா இருக்காது. கப் ஷேப் கொடுக்கும்போதும் அந்தோட ஃபினிஷிங்கும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. எப்பவும் நெக்கை அடித்து திருப்பின உடனே துணி விலகாமல் இருக்கிறதுக்கு அந்த சைடு ஸ்டிச்சிங் பண்ணிட்டோம்னா நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வந்து டாட் பிடிக்கும்போது துணி விலகாமல் அதே இடத்துல இருக்கும். எக்ஸ்ட்ரா கிளாத் எதுவுமே வேணாம். ப்ளவுஸ் கட் பண்ணி முடிச்சுட்டு இப்போ நம்ம டாட் பிடிக்கிறோம். கீழ்ப்பக்கம் 1.5 இன்ச்சு 1.5 இன்ச்சில் வச்சு லென்த் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.25 இன்ச்சில் டாட் பிடிச்சிட்டு சென்டர் டாட் ஒன்று ஃப்ரண்ட்டில் சென்டரில் வச்சு ஒரு 1/4 இன்ச்சில் அடிக்கிறோம். ஆம்போல் கிட்ட பூக்கு வைக்கிற இடத்துல ஒரு 1/4 இன்ச்சில் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிறோம். லெஃப்ட் சைடில் ரைட் சைடில் அதே மாதிரி கட் பண்ணி எடுத்து ஃபுல் ஃபினிஷிங் பண்ணி முடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா கிளாஸ்க்கெல்லாம் கட் பண்ணிடுறோம். கட் பண்ணிவிட்டு அதே மாதிரி
ஷோல்டர் சைடில் கொஞ்சம் பிசு இருந்தாலும் அதெல்லாம் கரெக்டாக கட் பண்ணும்போது கீழே இருந்து ஒரு 1.5 இன்ச்சில் நம்ம டாட் பிடிச்சிக்கிறோம். அதே மாதிரி சென்டரில் ஹூக் வைக்கிற இடத்துல வந்து சென்டரில் ஒரு 1/4 இன்ச்சு, ஆம் ஹோல் கிட்ட வந்து அதையும் அதே மாதிரி சென்டர் பாயிண்ட்லேருந்து ஒரு 1/4 இன்ச்சில் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிறோம் கைடு அளவுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா கப் ஷேப் வந்து நம்ம அடிச்சிட்டோம். 2 பக்கம் லெஃப்ட் சைடில் ரைட் சைடில் கப் ஷேப் அடிச்சுட்டு ஒரே ஈவனாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். பட்டி பீஸ் வந்து ஜாயின் பண்ணணும். பட்டி பீஸ் வந்து பார்க்கும்போது நம்ம லைனிங் துணியை வந்து கீழ் பக்கத்தில் வைக்கணும். 2 பக்கமும் கீழ் பக்கம் லைனிங் துணி வச்சோம் அப்படின்னா மேலே வந்து மெயின் பீஸ் ப்ளவுஸ் பீஸை வந்து மேலே போடுறோம். இந்த இது பர்பஸ் எதுக்காக போட்டு தைக்கிறோம் அப்படின்னா நடுவில் இருக்க பீஸ் வந்து நமக்கு பிசுறு வந்து வெளியில் தெரியாத அளவுக்கு உள் சைடு மேல் பக்கம் பீஸையும் கீழ் பக்கம் பீஸையும் வச்சு நம்ம அடிக்கும்போது பார்த்திங்கன்னா உள் சைடில் நமக்கு பிசுறு வராது. பிசுறு இல்லாமல் இருக்கும்போது நம்ம ஜஸ்ட்டில் வந்து நமக்கு அழுத்தாது. அப்போ அது நல்லா இருக்கும். அந்த ஃபினிஷிங் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். ஓவரில் கொடுக்க வேண்டாம், அதே மாதிரி மடிச்சடிக்க வேணாம். இந்த மாதிரி கீழ் துணியவும் மேல் துணியவும் நடுவில் வந்து நம்ம மெயின் பீஸை வச்சு நம்ம தைக்கும்போது நமக்கு வந்து அதில் சுத்தமாகவே பிசுறு வராது. நீங்கள் இப்படி அடித்து மேல் தையில் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிசுறெல்லாம் வந்து உள் சைடில் போயிடும். உள் சைடில் போயிட்டு திருப்பி வச்சு நம்ம எஜ் தையல் போடும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெளிப்பக்கம் எந்த அளவுக்கு ஃபினிஷிங் இருக்கோ சேம் அதே மாதிரி உள் சைடும் அதே ஃபினிஷிங் உங்களுக்கு இருக்கும். இப்போ நம்ம அந்த ப்ளவுஸோட வந்து ஒரு 1.5 இன்ச்சுக்கு வந்து நம்ம மடித்து கீழ் பக்கத்தில் நம்ம அடிக்கலாம். அடிச்சுட்டு ஈவனாக கரெக்டாக கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு அதே மாதிரி 2 சைட்லேயும் லெஃப்ட் சைடில் ரைட் சைடில் ஒரே மாதிரி ஃபினிஷிங்கில் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்படி அடிக்கிறது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ப்ளவுஸ் வந்து நம்ம போடும்போது நம்ம போட்ட வந்து அந்த ஃபீலிங் இருக்காது நமக்கு. அதே மாதிரி ரொம்ப ஒரு இச்சிங் ப்ராப்ளம், அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ப்ளவுஸு போட்டிருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இல்லாமல் இருக்கும் இந்த மாதிரி ஃபினிஷிங் பண்ணும்போது. இது ரொம்ப அழகாக இருக்கும். உள் பீஸும் வெளி பீஸையும் வந்து தெரியாத அளவுக்கு ஃப்ரண்ட்டில் எந்த அளவுக்கு ஃபினிஷிங்கில் இருக்கோ அதே மாதிரி உள்பக்கமும் ஃபினிஷிங்கில் இருக்கும். நம்ம இந்த எஜ் தையல் போடும்போது பார்த்திங்கன்னா நல்லா படிஞ்சு கொடுக்கும் ப்ளவுஸ்க்கு வந்து. இந்த கிளாத்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து கரெக்டாக நிற்காது. ஸோ நம்ம இதை கொஞ்சம் பொறுமையாக தான் அடிக்கணும். பார்த்திங்கன்னா கீழ் சைடில் வந்து ஒரு 1.5 இன்ச்சுக்கு மடித்து அடிச்சுக்கலாம். இதோட ஹைட்டோட அதாவது பாடி ஃப்ரண்ட்டோட ஹைட்டுக்கு நம்ம கரெக்டாக மெஷர்மெண்ட் கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயும் வச்சு ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் ஒரே சேம் அளவுக்கு இருக்கான்னு பார்த்துக்கலாம். கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம ஊப்பட்டியும் ஐப்பட்டியும் வைக்கிறோம். ஊப்பட்டிக்கு ஐப்பட்டிக்கு லெஃப்ட் சைடில் நம்ம வந்து ஊப்பட்டி வைக்கும்போது அது வந்து பார்த்திங்கன்னா ஐப்பட்டி வைக்கும்போது உள்பக்கம் வச்சு ஒரு 1/4 இன்ச்சில் நம்ம மடித்து அடிக்கிறோம். மோஸ்ட்லி வந்து இது ஒரு 3 இன்ச்சுக்கு நம்ம கட் பண்ணி தனித்தனி பீஸ் வச்சுக்கலாம். நம்ம ஒரு 1/4 இன்ச்சில் அடித்து மேலேயும் மடித்து அடிக்கிறோம், கீழே மடித்து அடிச்சுட்டு வெளிப்பக்கம் வரும்போது பார்த்திங்கன்னா நல்ல பக்கம் வரும்போது ஒரு 1/4 இன்ச்சில் மடித்து நம்ம இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி சென்டரில் ஒரு ஸ்டிச் போட்டோம்னா நம்ம ஊக்குப்பட்டி அடிக்கும்போது நகராமல் இருக்கும். அதுக்காக இந்த சென்டர் ஸ்டிச்சு கொடுக்குறோம். மேலேயும் டவுன் பண்ணிக்கணும், கீழேயும் டவுன் பண்ணிக்கணும். ஒரு ஒவ்வொரு 1.25 இன்ச்சு 1.25 இன்ச்சுக்கு ஒரு 5 இதை நம்ம அடித்தோம்னா அது ஹூக் வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இது வந்து ஐப்பட்டி வைக்கிறதுக்காக நம்ம வி கட்டிங் அடிக்கிறோம். வி கட்டிங் அடிக்கும்போது 2 மாதிரி வி பட்டி அடிக்கும்போது அந்த வி கொடுக்குற இடத்துல வந்து அந்த ஊசியை இறக்கி வச்சு நம்ம திருப்பினோம்னா மட்டும்தான் கரெக்டாக வந்து திரும்பும். பாருங்கள் இந்த மாதிரி 2 ஸ்டிச் கொடுக்கும்போது ஹூக் பட்டியில் வந்து
நம்ம ஹூக் போடும்போது சீக்கிரம் பிரியாது. டான் பண்ணி அடிக்கும்போது நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஊசியை இறக்கி தான் நம்ம திருப்பணும். ஊசியை இறக்கி திருப்பலைன்னா ஃபினிஷிங் நல்லா வராது. இந்த ஐப்பட்டி முடிஞ்சிச்சு. எக்ஸ்ட்ரா பீஸை கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இது வந்து ஊக்கு போடுற பட்டி. அதே மாதிரி இதை வந்து மேல் பக்கம் வச்சு நம்ம தைக்கணும். ஐப்பட்டி வந்து உள்பக்கம் வச்சு அடித்து திருப்புவோம். இது வந்து ஊக்கு பட்டியை வந்து நம்ம மேலே வச்சு நம்ம அடித்து உள்பக்கம் போகிற மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணணும். கீழே ஒரு 1/4 இன்ச்சில் ஃபோல்டிங் இருக்கணும், மேலே ஒரு 1/4 இன்ச்சில் ஃபோல்டிங் இருக்கணும். இப்போ இந்த சைடு திருப்பி அடிக்கும்போது பார்த்திங்கன்னா இது உள்ளே வந்து ஃபினிஷிங் போயிடும். ஏன்னா இந்த உள்ளே வந்து நம்ம ஊக்கு வைக்கிறதுனால உள்பக்கம் வச்சாதான் வெளிப்பக்கம் வந்து ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஏன்னா ஊக்குப்பட்டி வைக்கிறதும் ஐப்பட்டி வைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஊக்குப்பட்டி எப்போவுமே வந்து மேல் பக்கம் வச்சு தான் அடித்து திருப்பணும். அதே மாதிரி ஐப்பட்டி வைக்கும்போது உள்பக்கம் இருந்து வெளிப்பக்கம் கொண்டு வரணும். நான் இது ரொம்ப பொறுமையாக உங்களுக்கு ஸ்டிச்சிங் சொல்லி கொடுத்துருக்கேன், பாருங்கள். புரியலை அப்படின்னா மறுபடியும் நீங்கள் அதை ரிவைண்ட் பண்ணி பாருங்கள். எந்த அளவுக்கு பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீட்டாக இருக்கும். எந்த ஒரு பிசுறும் இல்லாமல் நம்ம இந்த ஊக்குப்பட்டியும் ஐப்பட்டியும் அடித்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம கரெக்டாக வந்திருக்கான்னு பார்த்திங்கன்னா அதோடய ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். பாருங்கள், ஏற்ற இறக்கம் இல்லாமல் கரெக்டாக இருக்க ஒரே ஈவனாக இருக்குது. இதுக்கப்புறம் பேக் பீஸ் எடுத்து நம்ம அளவு துணியை எடுத்து ஊக்குப்பட்டியும் ஐப்பட்டியும் வச்சு முடிச்சோன்னா ஈவனாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம அளவு ப்ளவுஸை வச்சு அவங்களோட அளவுக்கு ஹிப் சைஸ் எந்த அளவு இருக்குன்னு பார்த்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். லெஃப்ட் சைடில் ஊக்குப்பட்டி பக்கமும் மார்க் பண்ணிக்கணும், ஐப்பட்டி பக்கமும் மார்க் பண்ணிக்கணும். இப்போ பேக் பீஸ் வந்து பேக் சைடில் இருக்கிற பீஸையும் நம்ம அதே மாதிரி மெஷர்மெண்ட் எடுத்து நம்ம மார்க் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நல்லா தெளிவாக மார்க் பண்ணுறது எப்படி கட் பண்ணுறதுங்கிறத நான் உங்களுக்கு நல்ல தெளிவாக சொல்லித்தரேன். இப்போ பேக் பீஸையும் எடுத்து ஃப்ரண்ட் பீஸையும் எடுத்து நல்ல பக்கத்தில் நல்ல பக்கமாக வச்சு உள்பக்கம் இருக்கிற மாதிரி வச்சு ஷோல்டர் ஜாயின் பண்ணணும். ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு 1/4 இன்ச்சில், அதாவது ஃப்ரண்ட் சைடில் ஈவனாக வச்சுக்கணும். பேக் சைடில் அதாவது ஆம்ஹோல் கிட்ட வந்து கொஞ்சம் அப் அண்ட் டவுன் இருந்தால் தெரியாது, ஏன்னா அது வந்து நம்ம கட்டிங்கில் போயிடும். ஸோ 2 ஸ்டிச்சிங் கொடுக்குறோம் நம்ம ஷோல்டரில் பிரியாமல் இருக்கிறதுக்கு. நெக்கு கிட்ட அடிக்கும்போது மட்டும் நல்லா டான் பண்ணி அடிக்கணும், இல்லைனா பிரிஞ்சு போயிடும். 2 ஸ்டிச்சிங் கொடுத்தா இன்னும் நல்லா பெட்டராக இருக்கும். ஷோல்டர் ஓவர்லாக் போடுறோம். ஷோல்டர் ஓவர்லாக் போட்டு வந்து நம்ம வந்து ஸ்லீவ் இப்போ அட்டாச் பண்ணுறோம். ஸ்லீவ் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், ஸ்லீவ் வந்து உள்பக்கம் வச்சு மேலே படிக்கிற மாதிரி வச்சு நம்ம அடிப்போம். பாருங்கள், 2 ஸ்டிச்சிங் கொடுத்தோம்னா நல்லாயிருக்கும். ஒரே ஈவனாக அடிச்சுக்கலாம். ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறது ஸ்லீவ் அட்டாச் பண்ணிட்டு நம்ம ஓவர்லாக்கெல்லாம் அடிச்சாச்சு. ஸ்லீவ் ஓவர்லாக் அடிச்சுட்டு நம்ம மார்க் பண்ண இடத்துல வந்து ஹிப் சைடு பேக் சைடையும் ஃப்ரண்ட் சைட்லேயும் வச்சு அப் அண்ட் டவுன் வராமல் சைடு ஸ்டிச்சிங் கொடுக்குறோம். ஆம்ஹோல் கரெக்டான இடத்துல வச்சு நம்ம அடிக்கணும். அப் அண்ட் டவுன் வரக்கூடாது. ஸ்லீவ்லேயும் சரி, ஆம்ஹோல்லையும் சரி, ஹிப்லேயும் சரி ஒரே ஈவனாக இருந்து நம்ம தைச்சோம்னா தான் அதோட ஃபினிஷிங் செமையாக இருக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள். 3 ஸ்டிச்சிங் கொடுத்துருக்குறோம். நமக்கு லூஸு டைட் அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஒரு ஸ்டிச்சிங் நம்ம பிரிச்சுக்கலாம். அதுக்காக தான் இந்த 3 ஸ்டிச்சிங் கொடுக்குறது. எப்போவுமே வந்து ப்ளவுஸோட அளவு வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு
நம்ம மார்க் பண்ணியிருக்க இடத்துலையும் ஃப்ரண்ட் சைஸில் இருக்கிறதையும் பேக் சைஸில் இருக்கிறதையும் ஒரே அளவாக இருக்காது பார்த்து நம்ம அதில் தான் நம்ம ஸ்டிச்சிங் பண்ணணும். அந்த மார்க் பண்ண இடத்த விட்டு மாற்றி நம்ம தைக்கும்போது பார்த்திங்கன்னா ஆம்ஹோலோட ஃபினிஷிங் வந்து நம்ம கரெக்டாக வராது. மார்க் பண்ணியிருக்கிற அளவுலேருந்து நம்ம தைக்கும்போது ஆம்ஹோலோட ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஆம்ஹோல் டைட் பிடிக்காது. நம்ம 3 ஸ்டிச்சிங் கொடுக்கும்போது 3 ஸ்டிச்சிங்கும் வந்து பார்த்திங்கன்னா கைட் அளவில் தான் இருக்கணும். கைட் அளவில் வச்சு நம்ம தைக்கும்போது அப்போ கரெக்டாக இருக்கும். பாருங்கள், ப்ளவுஸோட ஃபுல் ஃபினிஷிங் எப்படி வந்திருக்குன்னு பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.